ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து எங்கே போகிறோன்னா, குலதெய்வம் கோயில் தான் வந்து போகிறோம். அது வந்து ஃபேமிலியாக போகிறோம். அதுதான் இந்த விலாகில் வந்து பார்க்க போகிறோம். காலையிலே ஒரு 5 o'clockலாம் வந்து எழுந்திரிச்சிட்டோம். காலையில் சீக்கிரம் போகணுன்னு சொன்னாங்க. ஸோ நைட்டு வந்து தூக்கமே இல்லை சுத்தமாக. ஏன்னா வந்து போகிற எக்ஸைட்மெண்ட் அண்ட் இதில் பெரிய ப்ராப்ளம் என்னென்னா 4 days வந்து தண்ணியே வரல. சாட்டர்டே நைட்டு தான் வந்துச்சு. எல்லாம் தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு நாங்கள் வந்து காலையிலே கொஞ்சம் எழுந்திரிச்சு எல்லாம் கிளம்பிட்டோம். இது நேற்று எடுத்த வீடியோ தான். ஸோ நேற்று என்னால் வந்து அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா வீட்டுக்கு வரத்தே 7 o'clock வந்து ஆச்சு. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி பண்ணுறேன். நேற்று போட்டுக்கிட்ட அவுட்ஃபிட் வந்து இது தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். ரீசெண்டாக எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருச்சு. கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு. ஸோ வந்து ஒரு 7 o'clockலாம் வந்து கிளம்பியாச்சு. அண்ட் நாங்கள் வந்து வேனில் தான் போகிறோம். ஸோ சாமிக்கு தேவையான ஜாமான் எல்லாம் ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ 8 o'clockலாம் வந்து வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். அண்ட் போகிற வழியில் வந்து பிள்ளையார் கோயில் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு சூடம் ஏற்றிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அப்புறம் வேனில் வந்து டீசல் போட்டுட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பியாச்சு. நாங்கள் எப்பயுமே வந்து சண்டே தான் போவோம். ஸோ சண்டே தான் வந்து ஃப்ரீயாக இருப்போம். எங்களோட சாமி வந்து கருப்பசாமி தான். ஊர் பேர் வந்து கண்டீர தீர்த்தம் ஊர். ஸோ நேற்று வர ஆடி போயிருக்கா. நாங்கள் காலையிலேயே வந்து சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. அண்ட் போகிற வழியில் சாமிக்கு சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதையும் வாங்கிட்டு ஒரு 10 o'clockலாம் நாங்கள் வந்து அங்கே ரீச் ஆகிட்டோம். கோவிலுக்கு வந்துட்டோம். ஜாமான்லாம் வந்து இறக்கி வச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் எல்லோரும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் எங்கள் கருப்பசாமி கோயில். இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. அதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி வேல் நிறையா இருந்துச்சு. அப்புறம் வந்து நாங்களும் சாப்பிட்டுட்டு யாரெல்லாம் வந்து மொட்டை அடிக்கணுமோ அவங்களாம் வந்து மொட்டை அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் சித்தி பசங்களாம் வந்து கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. புடி 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 சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சாமிக்கு வந்து ஆராத்திலாம் காமிச்சிட்டு நாங்கள் விளக்கு போட ஆரம்பிச்சிட்டோம். மொத்தம் எங்கள் குலதெய்வத்தில் வந்து 7 சாமி இருக்கும். அண்ட் இது வந்து சன்னாசி அம்மன் சாமி. அண்ட் இது வந்து அந்தநாச்சியார் சாமி. அப்புறம் வந்து இது வந்து கருப்பசாமி. கருப்பசாமிக்கு வந்து நல்லா அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து செல்லியம்மன் கோயிலுக்கு வந்து போயிட்டோம். அது கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போனோம். அங்கேயும் போயிட்டு பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் வந்தோம். அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணிவிட்டு சாமிக்கு பூஜை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் சாமிக்கு வந்து பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டுட்டு ஒரு 4 o'clockலாம் வந்து கிளம்பிட்டோம். அண்ட் கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது இந்த ஆறை பார்த்தோம். வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அண்ட் நேற்று வந்து ஆடி பெருக்கல, அதனால் வந்து கோயிலில் வந்து கூட்டமாக இருந்துச்சு. அவங்கவுங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் அப்புறம் வந்து கடைக்கு போயிட்டு கொஞ்சம் டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நானும் எங்கள் சித்தி பசங்க ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து சாமிமலை கோயிலுக்கு போயிட்டோம். ஏன்னா வந்து வீட்டுக்கு நல்ல நேரம் பார்த்து போகணும். ஸோ அதனால் அங்கே போயிட்டு அங்கே போனோம்னா செம கூட்டம். ஏன்னா நேற்று ஆடி பெருக்கல, அதனால லைனில் நின்று போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 5:30க்கெலாம் போனோம். ஒரு 6 o'clock தான் வந்தோம். ஆனால் பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. முருகன் எப்படியோ வந்து பார்த்துட்டோம். வீட்டுக்கு வந்து ஒரு 7 o'clockலாம் வந்து வந்துட்டோம். இன்றைக்கி டே வந்து இப்படியே போச்சு. செம ஃபன்னாக ஜாலியாக ஃபேமிலியோடு வந்து போனதே தெரியலை. ஸோ இதோட இந்த விலாக் வந்து முடியுது. கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you.